ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்துட்டேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் போட முடியல. இன்றைக்கி திரும்பவும் தோட்டத்துக்கெலாம் விசிட் வந்திருக்கேன். தோட்டம் நர்சரி சிறுசேரியில் இருக்கிற நர்சரி, ஈசிஆரில் இருக்குது பார்த்தீங்களா? தோட்டம் நர்சரி விசிட் தான். சூப்பராக இருக்குது செடி. புது அப்டேட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், குட்டி செடி அதை எப்படி வளைச்சி அப்படியே இன்ட்டு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிறைய புது செடியெல்லாம் வந்துருந்துச்சு தோட்டத்துக்கு. நான் போயிருந்தேன், திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். அப்படியே அழகாக இருக்கவுமே ஃப்ரெஷ்ஷாக நிறைய செடி வந்துருந்துச்சு. அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். செடியும் விற்கிது, அங்கேயே பாட்டும் விற்கிது. போன வீடியோவோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது. விதவிதமான செடிகள் இருந்துச்சு. இதெல்லாம் ஹேங்கிங் பார்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இது குட்டி குட்டி பூவாக பார்த்துருக்கு பாருங்கள். இது ஹேங்கிங் பார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற செடி. இது என்ன பேருன்னெலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஹேங்கிங் பார்ட்டுக்கு நல்லாயிருக்கும். தொங்காது, ஆனால் செடி மாதிரி வரும். டெய்லி பூக்கிற செடி, டெய்லி பூக்கும். இதுக்கு சீசனே கிடையாது, எல்லா சீசன்லேயும் பூக்கிற செடி. ஹேங்கிங்கில் வைக்கும்போது டெய்லி பூக்கும்போது தான் அழகாக இருக்கும். பூக்காத செடியுமே ஹேங்கிங்க்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு பூக்கள் இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் பூவெல்லாம் விரும்ப மாட்டேன். பூக்காமல் க்ரீனரியாக இருக்கணும். அது மாதிரி லீஃபோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? குரோட்டன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். அக்லோனிமா மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்கும் லீஃபு. அந்த மாதிரி செடிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு நிறைய பூ பூக்கணும். இந்த மாதிரி செடி தான் இப்போ நம்ம பார்த்தது. இதெல்லாம் தூஜா செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது குட்டி குட்டி குரோட்டன்ஸ் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோலியாஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இது கண்ணாடி செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், கிளக்கலையாக நிறைய வந்துடும். அதை கட் பண்ணி நிறைய தொட்டியில் வச்சிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் இதோட லீவ்ஸ்லாம். பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள். இது பெருசாக வளர்ந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நல்லா பஞ்சாக நிறைய இலை வந்துடும். அப்படி தோட்டமே கலர்ஃபுல் ஆகிடும் இந்த செடி. சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு தொட்டி 50 ரூபா தான் இது. முன்னாடி பார்த்த பூச்செடியெல்லாம் ஒரு தொட்டியும் 100 ரூபா இருந்தது. 150 ரூபா, 100 ரூபா. செடியோட அளவை பொறுத்து விலையும் இருக்கும். இதெல்லாமே 100. செவ்வந்தி பூ, குட்டி குட்டி நந்தியாவட்டை, ரூபி செடி எல்லாமே இருக்கும். இதுவும் ஹேங்கிங்க்கு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக ஸ்டார் பூ மாதிரி பூத்துருக்கு. இதுவும் செம்மையாக இருக்குது. பிங்க்கு கலரில் ஒரு செடி பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒயிட்டாக ஒரு பூ இருக்குது. அது பூவாக லீஃபானே தெரியல, அப்படி இருக்குது. இது பார்த்திங்களா, மேலே கேரட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதுதான் சுகருக்கு சாப்பிட்ற ஒரு செடியாக. அது இந்த இலையை அப்படியே சாப்பிட்றாங்க. ஒரு புளிப்பாக இருக்குது அது. இந்த கனகாமர செடி எல்லாமே பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. நர்சரிக்கு வந்தாலே நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சது தான். வெளியில் வரவே மனசு வராது. ஆனால் நல்ல நர்சரியாக போகணும். எல்லாமே ஹெல்த்தியான செடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். வாங்கிட்டு போயிட்டு நம்ம வைக்கும் போதும் அதோட கட்டிங்ஸ் எடுத்து நிறைய பார்ட்ஸில் நம்ம வச்சு நிறைய நம்மளே குட்டி குட்டி ஹேங்கிங்ஸு நம்மளே உருவாக்கலாம். அது வாங்கும்போதே டல்லாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போனோடனே அது பிழைக்காது, செத்து போயிடும். நம்மளுக்கும் மனசு கஷ்டமாயிடும், பணமும் வேஸ்ட்டு நம்மளுக்கு. அதனால் ஹெல்த்தியாக எந்த நர்சரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எல்லா வெரைட்டிஸும் பார்த்துட்டே வாங்க. எல்லா செடியும் இருக்குது பாருங்களேன். சந்தனமல்லி, செம்பருத்தி, இது ரோஹியோ பிளான்ட்டு. ரோஹியோன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இது பக்கக்கிளை நிறைய வரும். ஒன்று வாங்கி வச்சிங்கனாலே பக்கத்தில் நிறைய முளைக்கும். அதெல்லாம் கட் பண்ணி நம்ம நிறைய செடி வச்சுக்கலாம். இது ரூபி. இது எல்லாமே அழகுக்கு வைக்கிற செடி தான். போகன்வில்லா எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. இது மல்டி கலர். ரோஸ் எப்பவும் போல் 50 ரூபா தான். ஹைப்ரிட் ரோஸ் மட்டும் 200 ரூபா இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம நாட்டு ரோஸ். நல்லா வாசமாக இருக்கும்ல, நாட்டு ரோஜா தான் நல்ல வாசனை இருக்கும். நம்ம அப்படியேவும் எடுத்து சாப்பிட்லாம், குல்கந்து பண்ணலாம், ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் ஹேங்கிங் பிளான்ட்ஸு. எல்லாமே ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த பஞ்சாக தொங்கிறது கலிசியா ரிப்பன்னு சொல்லுவாங்க. அது சூப்பராக இருக்குது. மணி பிளான்ட்டு. இது ஒரு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். இது ஜீரக செடி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இது நிறைய ரோஸ் தான் வச்சுருந்தாங்க.
ரோஸ் வெரைட்டி எல்லா வெரைட்டியும் இருக்குது. தோட்டம் போனாலே உங்களுக்கு எல்லா வெரைட்டி செடியும் இருக்கும், எல்லா கலர்ஸும் கிடைக்கும், எல்லா அளவுலேயும் கிடைக்கும். சின்ன செடியாக இருந்தாலும் கிடைக்கும், பெரிய சைஸு செடியாக இருந்தாலுமே கிடைக்கும். பெருசெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும், சின்ன செடியாக எடுத்தாலும் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக வரும். இதெல்லாம் ஹைப்ரிடு ரோசஸ், பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. இது ஃபுல்லாகவே நார்மல் குரோட்டன்ஸ். இது நார்மல் குரோட்டன்ஸு. இது வந்து நம்ம வீட்டு யூஸோட கடைக்கு ஆஃபீஸ்க்கெலாம் வைப்பாங்க, அந்த மாதிரி குரோட்டன்ஸு. இங்கேயும் நிறைய ஹேங்கிங் தொட்டி. இது வெயிலில் தொங்குச்சின்னா நம்மளும் வெயிலில் வைக்கலாம். ஷேட் நெட்டுக்குள்ளார வச்சுருக்காங்க அந்த செடியை அப்படின்னா அதுக்கு நிழல் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே இப்போ நான் காட்டின ஹேங்கிங்லாம் நல்லா பாருங்கள், வெயிலில் தொங்குது. அப்போ இந்த செடியை நம்ம வெயில் பட்டாலும் அந்த செடி ஒன்றும் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஷேட் நட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிழல் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அதை இது பண்ணி தான் மீன் பண்ணி தான் அதை வச்சுருப்பாங்க. அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இது நிழலில் வைக்கலாம், அது வெயிலில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் கள்ளி செடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பூ பூத்து. அது இது மாதுளம்பழ செடி. எல்லாமே குட்டி குட்டி பூச்செடி தான். இது பெரிய தொட்டிலையும் வச்சுக்கலாம், ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி ஸ்டார் பூ மாதிரி, மூக்குத்தி பூ மாதிரி பூத்துருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அவ்வளோ பேரும் நம்மளுக்கு ஞாபகமும் வச்சுக்க முடியாது, கடைக்காரங்களுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி செடி இருக்குது, பேர் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நம்ம பூவோட டிசைனு அளவு பார்த்து ரேட்டு பார்த்து நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். பூக்கிற செடியே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகு. இதெல்லாம் பொன்னரளி செடி இருந்தது. இதெல்லாம் ஏதோ தெரிஞ்ச செடி கொஞ்சம் தான். இதெல்லாம் வந்து அக்லோனிமான்னு நினைக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டி சாமந்தி பூ மாதிரி இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாரி, இது என்ட்ரோபியம்னு நினைக்கிறேன், என்ட்ரோபியம் செடி. இது ஜீனியா மாதிரி இருக்குது. நம்ம ஜீனியா விதை வாங்கி போடுவோம் பார்த்தீங்களா பாக்கெட்டில், ஜீனியா பாக்கெட்டு, அந்த விதை மாதிரி இருக்குது அந்த செடி. அதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஜீனியா தான், அடுக்கு ஜீனியா, ஒத்த இதழ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. சில செடி வந்து பூ பூத்தாதான் அழகு, சில செடி வந்து லீஃபே அழகாக இருக்கும். அது பூத்தாலும் பூக்காட்டியும் லீஃபே அழகாக இருக்கும். பாருங்கள், இதை லீஃபே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பூன்னு ஒன்றும் தேவையாக படாது. இதுவும் அப்படி தான். இதுலெல்லாம் பூக்கள் இருக்குது. ஒரு பூக்கும் அடுத்த செடிக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் பூச்செடி. இது பாருங்க, பெட்டோனியா எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஷேட் நெட்டுக்குள்ளார ஹேங்கிங் பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஷேடு இருக்கிற இடத்துல வைக்கணும், நிழல் பாகமாக இருக்கணும். ஓவர் வெயில் பட்டால் அது வந்து கருகி போயிடும். இது ஃபுல்லாக அதுக்குள்ளே வச்சுருந்த செடி தான். எல்லாமே நிறைய போத்தோஸ் இருந்துச்சு. போத்தோஸ்னால் மணி பிளான்ட்டோட எல்லா வெரைட்டியும் இருந்தது. கோல்டன் போத்தோஸு, சில்வர் போத்தோஸ் இருந்துச்சு, க்ரீன் போத்தோஸு. இது ஒவ்வொரு வெரைட்டி. இது எல்லாமே பாக்கெட்டு 100 ரூபா இருந்தது. தொட்டியில் இருக்கிறது நிறைய இலைகள் இருந்துச்சுனாக்கா 200 ரூபா. மணி பிளான்ட்டு, வாண்டரிங் ஜூ, மணி பிளான்ட்ஸ் தான் இந்த தடவை நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி வந்து ஹேங்கிங் பார்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. முன்னாடி போனப்போ நிறைய க்ரீப்பிங் சார்லிலாம் இருந்தது, கொலிசியா ரிப்பன்ஸு அப்படி நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து மணி பிளான்ட் தான் நிறையா வச்சுருந்தாங்க.
கொலிசேரி பென்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு பாட்டு வாங்கினது. நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அழகாக இருக்கும். அது பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்ட்ஸ் எல்லாம் இங்கே விற்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தான். எல்லா மாடல் பார்ட்ஸும் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ரப்பர் செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ரப்பர் செடியிலே பெரிய இலை நல்லா வளர்ந்துருச்சு. அது பெரிய பெரிய இலையாக இருக்குது. ரப்பர் பிளான்ட்டு. இது அக்லோனிமா தான். அக்லோனிமாவும் இருக்குது, கலாத்தியும் இருக்குது. இதெல்லாம் வந்து கலாத்தி. பிகோனியா இருக்குது. இது இட்லி பூ மாதிரி பூக்கும் பார்த்தீங்களா, அந்த செடி. கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் நல்லா பெரிய பெரிய இட்லி பூ இருக்கும். அந்த வெரைட்டி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாக மாதுளங்காய் செடி. அது மாதிரி தோட்டத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே பழச்செடிகள் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அப்படியே வாங்கிட்டு போய் வச்சோம்னா சீக்கிரமாகவே காய்ச்சிரும். அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. நல்ல ஹைட்டு வந்திருக்கு. நிறைய வெரைட்டி இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பழச்செடிகள், பூச்செடிகள் தான். பெரிய பெரிய வெரைட்டி செடிகள் தான் எல்லாமே. சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஸ்டார் ஃப்ரூட்டு அந்த மாதிரி செடிகள் தான். பலாமரம், மாமரம், கொய்யா மரம் அந்த மாதிரி செடிகள் தான் பின்னாடி வச்சுருந்தாங்க. முன்னாடி இருந்தது ஃபுல்லாமே இந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதுவும் கோலியாஸ் தான். எத்தனை கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகு பாருங்கள். அது கண்ணாடி செடினாலே அழகு தான். அந்த செடியே அழகாக இருக்கும். லீஃப் தான் அதோட அழகு. இது குட்டி குட்டி தென்னை மரம் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அழகுக்கு வைக்கிறது. ஆஃபீஸ்க்கு வாங்கி போய் வைப்பாங்க, இல்லைனாக்கா அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே செடி தான். எல்லா வெரைட்டி செடியும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. இங்கே வந்தாலே போகிறதுக்கு மனசே வராது. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா செடியும் வாங்கணும் போல் ஆசையாக இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்னால் இந்த நர்சரி தான். தோட்டம் நர்சரி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டான பிளேஸ் வந்து சிறுசேரியில் சிப்காட்டுக்கு ஏற்றாப்புலையே இருக்குது தோட்டம் நர்சரி. செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையுமே வாங்கலாம் போல் ஆசையாக இருக்கும். நீங்களும் இந்த நர்சரிக்கு விசிட் பண்ணுங்கள். தேவையானதை வாங்கிட்டு போயிட்டு நல்லா அழகாக வீடை அழகு பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற சமயத்தில் இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருமே இல்லை வீட்டில் போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப செடியே உங்கள் கூட பேசும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது கூட பேசுகிறது, அதுக்கு வளர்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது, அதுவே ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.